السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وفقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. رب هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أدبوا أولادكم على ثلاث خصال: حب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن. صدق رسوله الكريم. அருள்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானம் சர்தாரே தோதவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் சான்றுகளை வலுவாதி பேரி பின்பற்றிய உத்தர சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலக மூமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாதியும் சமாதானமும் என்று நம் நிலவட்டுமாக. அன்புக்கும் அநேகருக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையின் சகோதரர்களே, இந்த வார ஜும்மாவையாருடைய தலைப்பு சிறந்த தலைமுறைகளை உருவாக்கும் என்பதாகும். இந்த நேரத்திலே இந்த தலைப்பிலே உலகத்தில் உரையாற்ற காரணம், நேற்றுடன் பெரும்பாலான கல்விக்கூடங்கள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கெல்லாம் மூலாண்டு தேர்வு முடிந்து எல்லோரும் வீதிகளிலே விளையாட ஆரம்பித்து விட்டார். இந்த நேரத்திலே இந்த பிள்ளைகளை இந்த விடுமுறை காலங்களிலே குறிப்பாக நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அது அல்லாமல் பொதுவாகவே குழந்தையின் விஷயத்திலே பெற்றோர் எப்படிப்பட்ட கவனங்களை, கண்காணிப்புகளை வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பொதுவாகவே குழந்தை வளர்ப்பை பற்றி நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். சில தலைப்பிலே நாம் அதிகமாக பேசுவதற்கு காரணம், அது மிக முக்கியமான செய்தி என்பதற்காகத்தான். அது மட்டுமல்ல, இந்த தலைப்பிலே முடித்த உரையாற்ற காரணம், 2 வாரங்களுக்கு முன்னால் திருநெல்வேலியிலே ஒரு வகுப்பறையிலே ஒரு மாணவனை அறிவாளர் விட்டுகின்றான். அதை தடுக்க சென்ற ஆசிரியைக்கும் விட்டு விடுகின்றார். இது எங்கோ நடக்கின்ற ஒரு காரியம் அல்ல. இந்த இளைய தலைமுறை எந்த வழியிலே செல்கிறது என்பதை நாம் கவலையோடு காணக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கின்றோம். இது மாற்று மதத்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற வேறுபாடெல்லாம் இல்லை. மற்றவர்களை பற்றி நாம் கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் வேதனை என்னவென்றால், இவர்களும் அவர்களாக ஆகி போனார்கள், அவர்களையும் அழைத்து வருகிறார்கள். மூலைகளிலே நின்று கொண்டு
தங்களுக்கு புரியவே இல்லை. ஒரு மாணவி கூட இடத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னாள் சொன்னோம், கல்லூரியிலே படித்து விட்டேனா நமது தெரு வரைக்கும் மதுவெல்லாம் பாதுகாப்பாக, தெருவுக்குள்ளே நாம் செல்வதா நமக்கு வேதனையாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கேலி கிண்டலம் செய்யக்கூடியவர் நமது பிள்ளைகள் தான். அதை போய் நம்ம வீட்டுல சொன்னா பிரச்சனையாகும் என்பதாக ஒரு புறத்திலே வேதனை. இது மாதிரியான தர்ம சங்கடத்தை ஏற்படுகிறது. வீட்டுல போய் சொன்னா அவங்க தாய் வீடு போய் அடிப்பாரு, அப்புறம் என்ன சண்டை வரும். ஆனால் நாம் பல தடவை கூறுகின்றோம், உச்சந்திகளிலே மூளை கூடைகளில் நிற்காதிக்கு என்பதாக. ஆனால் நமது இளைஞர்கள் அதை விட்டு பாடை நாம் காலமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் சில செய்திகள். ஆனால் அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வதாக இல்லை. தன்னுடைய பிறந்த நாள் அன்று வீடுகளிலே நின்று கொண்டு கேக் வெட்டுதல், அங்கு பட்டாசு வெடிக்குதல், நியூ இயர் அன்னைக்கு என்ன செய்யறது அப்படின்னா ஒரு பெரிய செட்டை போட்டு கொளுத்துறது, இது மாதிரியான மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியம். இன்றைய தலைமுறை செல்லக்கூடிய வழி ரொம்ப வேதனைக்குரிய வழி. அந்த பெற்றோர்கள் கூட கூறுகிறார்கள், ஒரு வயசுதான், அதுக்கு மேல நம்மளால வேற கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதே தெரியல என்பதாக பெற்றோர்கள் விதி விதிக்கு இருக்கின்ற ஒரு காடு. நமது இளைஞர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல சிந்தனைகளை எண்ணங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற துஆவோடு சில செய்திகளை நான் கூட இருக்கிறேன். இன்றைய இளைய தலைமுறை மூக்கத்தனமாக இருக்கிறார், முரட்டுத்தனமாக இருக்கிறார். எடுத்த ஒண்ணு அடிதடி சண்டை, எடுத்ததுக்கெல்லாம் என்ன செய்யறது, உடனே அடிக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கக்கூடிய ஒரு வீரன் இருப்பதாக சொல்ல முடியாது. எந்த இடத்துல அடிக்க விடுவதாக தெரிந்து அடிப்பவன் தான் வீரன். இவன் போய் என்ன ஒருத்தர் அடிச்சு அவன் ஒரு 10 பேரை கூட்டு வந்தான், இவன் ஒரு 20 பேரை கூட்டிட்டு போறான். மூர்க்கத்தனமாக வளர்கிறார். இஸ்லாம் என்பது வீரத்தை வரவேற்கின்றது, வலியுறுத்துகிறது. ஆனால் அந்த வீரம் எங்கே பயன்பட வேண்டும் என்பதை வழிகாட்டுகின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மூமினுல் கவியு கைரு வ அஹப்பு இலல்லாஹி பில் மூமினில் லைஃபி. முஸ்லிம் ஷரீஃபினுடைய ரிவாயத்திலே வருகிறது, சக்தி உடைய மூமின், சக்தி உடைய இறை நம்பிக்கையாளர் சிறந்தவனாக இருக்கின்றார், அல்லாஹ்விடத்திலே விருப்பத்துக்குரியவனாக இருக்கின்றார், பலகீனமான மூமினை விட என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வீரம் இருக்க வேண்டும், வீரத்தை மார்க்க வலியுறுத்துகிறது. எப்படிப்பட்ட வீரம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஐது லஹும் மஸ்தஃபாது பில் குவத்தி வ பில் ரிபாத்தில் கைர் துர்ஹிபுன பிஹி அதுல்லாஹி வ அதுவக்கும். எட்டாவது சூராவுடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் உடல் வலிமையை நீங்கள் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய எதிரியையும் உங்களுடைய எதிரியையும், உங்களுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்ற எதிரியை பயமுறுத்துவதற்காக என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். வீரத்தை மார்க்க வலியுறுத்துகிறது. ஆனால் அந்த வீரம் என்பது ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு இருக்க வேண்டும். உடல் வலிமை என்பதும் சரி, மன தைரியமும் சரி, மார்க்க வலியுறுத்துகிறது. இளைஞருக்கு இருக்கலாம், பெரியவருக்கும் சேர்த்துத்தான் கூறுகின்றேன். அந்த வலிமையும் வீரமும் எதற்கு பயன்படுத்த வேண்டும்? ஆக்கப்பூர்வமான வழிகளுக்கு, அடுத்தவருக்கு நன்மை செய்வதற்கு, மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தலாம். அடுத்தவருக்கு அநீதி இழைப்பதற்கோ, அடுத்தவருடைய உரிமைகளை அபசரிப்பதற்கோ, அடுத்தவனை அநியாயமாக அழிப்பதற்கோ பயன்படுத்துவதை மார்க்கம் தடை செய்கின்றோம். நமது இளைஞர்கள் வீரமுடையவராக இருந்தார், அந்த வீரம் இருந்தது, அந்த மூர்க்கத்தனம் இருந்தது. எதற்கு என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு இருந்தது, இந்த மார்க்கத்தின் எதிரிகளை அழிப்பதற்கு இருந்தது. இப்படிப்பட்ட எதிரிகள் என்றால்
மார்க்கத்தை அழிக்க வரக்கூடிய எதிரிகளை எதிர்கொள்வதற்காக வேண்டி அந்த இளைஞர்கள் வீரமுடையவர்களாக இருந்தார். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், அபூஜஹல் என்ற வீரனை கொலை செய்தியா வாதுபன் அம்ரு வாதுபன் அஃபரா இந்த இரண்டு இளைஞர்கள் தான் அளித்தார்கள். இந்த இரண்டு இளைஞர்கள் தான் அனுபவ சொல்வார்கள். பத்ரு போர்க்களத்திலே எனக்கு அருகிலே நான் பார்த்தேன், இரண்டு புறத்திலே இரண்டு இளைஞர்கள் இருக்கின்றார்கள். சிறு வயது உடையவர்கள் தான். நான் நினைத்தேன் புரியும், பெரிய வயது உடையவதாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக. பெரிய வயது உடையவராக இருந்தால் போதினுடைய நெருக்கடியிலே அவன் எனக்கு துணையாக இருக்கிறான், நான் அவருக்கு துணையாக இருக்கிறான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதிலே ஒருவர் கேட்டார், என்னுடைய பெரிய தந்தை அவர்களே, அபூஜஹலை உங்களுக்கு தெரியுமா என்பதாக. தெரியுமே, ஏன் கேட்கின்றார்? நான் கேள்விப்பட்டேன், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவதாக நான் கேள்விப்பட்டேன். நான் முதலிலே சொன்ன ஹதீஸிலே பெருமானார் கூறுகிறார் இல்லையா, அத்திபு அவுலக்கும் அலா ஸலாஸி ஹிஸார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை போதியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயத்தை போதியுங்கள். முதலாவதாக ஹுப்பி நபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை போதியுங்கள். அன்பை போதியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஏசுகின்றார்களோ அவர்களை எதிர்க்கவே இப்படிப்பட்ட வீரமுடையவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். நிறைய வருகிற செய்தி நான் உங்களுக்கு இடையிலே சொல்லுவேன். முகமது அலி ஜின்னா புகழ்பெற்ற வழக்கறிஞர், தன் வாழ்க்கையில எந்த வழக்கிலே அவர் தோற்றதே இல்லை. ஒரே ஒரு வழக்கிலே தோற்றார், தான் தோற்று போவேன் என்பது அவருக்கு தெரியும். எந்த வழக்கிலே தோற்றார் தெரியும்? ஒருத்தர் லாரி டிரைவர், முஸ்லிமான லாரி டிரைவர் ஒரு கூட்டத்திலே என்ன செய்கின்றார்? வண்டியை விட்டு விட்டார், லாரி விட்டார். ஏன் தெரியுமா? அந்த கூட்டத்திலே பேசியவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமாக பேசுகின்றார். பெருமானாரை கேவலமாக இழிவாக பேசுகின்றார். அந்த லாரி டிரைவர் ஒரு சாதாரண லாரி எடுத்தார், கூட்டத்தில் விட்டார். நிறைய பேர் இறந்து போனார்கள். கடைசியில வந்துட்டு என்ன செய்யற அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்துக்காக தப்பு செஞ்சுட்டான். எப்படியாவது இவனுக்கு மரண தண்டனையிலிருந்து இவனை காப்பாற்ற வேண்டும். ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லை, அதுக்காக ஒரு சில மக்கள் அவரை சந்திக்கிறார். மூன்று ஜின்னாவை சந்தித்தார். சொன்னார்கள், இவன் செய்த குற்றம் கொலை குற்றம், இவருக்கு மரண தண்டனை ஏற்படும், இருந்தாலும் இவருக்காக ஆதாரமாக சொன்னான். யோசித்து பார்த்தார், இவன் செய்தது பெருமானாரை திட்டியதற்காக வேண்டி இவன் செய்து விட்டார். சரி வாதாடுறாங்களா? அவரிடத்திலே சொன்னார், அப்பா நான் கேட்கும் போது நீ செஞ்சியான்னு கேட்டா நான் செய்யறேன்னு சொல்லு, பிறகு நான் பார்த்துக்கிடுவா. சரி சரிம்மா, என்ன செய்யறது? அந்த இடத்திலே நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுகிறது. நீ செஞ்சியா என்பதா? நான் செய்தேன் சொன்ன. நான் தான் செஞ்சேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவாக பேசுவதை ஒரு முஸ்லிமான நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் தான் செஞ்சேன். மரணத்தில் எனக்கே பூர்வமாக அவள் சொன்னார். முஹம்மது அலி ஜின்னா சொல்வார், என் வாழ்க்கையிலே ஒரே ஒரு வழக்கிலே நான் தோற்றேன், அது தோற்று போனேன் என்று அவருடைய பேச்சிலே எனக்கு தெரியும். சும்மாதான் தலையாற்றான். அந்த இடத்துல அவன் அப்படித்தான் சொல்வாவாக எனக்கு தெரியுமவாக என்ன செய்ய அவர் சொல்வார். எதற்கு சொல்வார் என்று சொன்னால், வீரம் இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு வீரத்தை ஊட்டுங்கள். அந்த வீரம் எப்படி இருக்கு தெரியுமா? மாற்றம் சார்ந்த நல்ல விஷயங்களுக்கு அந்த வீரம் பயன்பட வேண்டும். அப்ப அந்த 2 சிறுவர்கள் ஒருவர் கேட்கிறார், அபூஜஹலை தெரியுமா? தெரியுமே. ஏன் கேட்கின்றார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயேசுவதாக நான் கேள்விப்பட்டேன். அவனை கொலை செய்வதற்காக வந்திருக்கிறதாக அவர் சொன்னார். யாராவது சிறுவர் சொல்றார். எனக்கு ஆச்சரியமாகி போனான். இந்த பிள்ளைகள் விளங்கி சொல்கிறாரா விளங்காம சொல்கிறா என்பதாக. அடுத்த இன்னொரு என்ன செய்யறா சிறுவரும் அதே கேள்வி கேட்டார். நான் என்ன சொன்னேன், எனக்கு தெரியுப்பா வந்தா சொல்றேன் பாரு. அந்த நேரத்தில் அவன் அபூஜஹல் சென்று கொண்டிருந்தான். நான் சொன்னேன், அதோ அபூஜஹல் செல்கிறான் பாபே. இந்த 2 சிறுவரும் பாய்ந்து சென்றார்கள். அவனை 2 பேரை கண்ணிமைக்கும் நேரத்திலே கொலை செய்தார்கள். கொலை செய்த மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னார்கள், நிறைய
3141வது ஹதீஸ் பாருங்க. 2 பேரும் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மிகப்பெரிய சந்தோஷம், உங்களை திட்டியவரை உங்களை ஏசியவரை நாங்கள் கொலை செய்துவா என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் செய்தது இருந்தார்? 2 பேருமே சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் தான் செய்தோம். 2 பேரும் செய்தவாக கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை ஆய்வு செய்கிறார்கள். முஆத் இப்னு அம்ருடைய வாழ்நாள் அதிலே ஆழமாக பதிந்திருந்த இரத்தக்கரை இருந்தது. அவர்களிடத்திலே அபூ ஜஹலிடம் கைப்பற்றப்பட்ட பொருளை அவருக்கு வழங்கினார் என்று சொன்னார். நமது பிள்ளைகளுக்கு வீரத்தை வளருங்கள். எப்படிப்பட்ட வீரர் என்று தெரியுமா? இந்த மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்கின்ற வீரர்களால் உருவாக்குங்கள். மார்க்கத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமானால் அதை எதிர்கொள்வதற்கு அவளை உருவாக்குங்கள். அது எந்த ரீதியாக வருகின்றதோ அந்த ரீதியாக என்று சொன்னால் இந்த மார்க்கத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து கத்துக்கொண்டுதான் இருக்கின்றது. பாதிப்பு என்பது ஒரு பேரை சட்ட ரீதியாக வந்தார், அந்த சட்ட ரீதிக்கு போராடுவதற்கு இவரை தயார் பண்ண வேண்டும். பொருளாதாரத்தை அதற்காக செலவு செய்வதற்கு தயாராக வேண்டும். ஒருவேளை தன்னுடைய உடலால் இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார், உயிரை கொடுத்து இந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார், அதற்கும் தயாராக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். தவிர தேவையற்ற லௌரித்தனங்கள் பண்ணுவதற்கு அந்த பிள்ளைகள் ஆகக்கூடாது. எடுத்திருக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு கலாட்டாக்கள் பண்ணி கொண்டு லௌரித்தனம் பண்ணி கூட தெருவுக்கு ஆஜர்கள் பண்ணி கூட இருப்பது, அப்படிப்பட்டவர்களாக உருவாக்கக்கூடாது. நமது சிறுவர்கள் என்று சொன்னால் ஏறத்தாழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 15 வயதிலே தான் போருக்கு அனுமதி கொடுத்தார். பெருமானார் போருக்கு அனுமதி கொடுத்தார். வரலாற்று ஒரு செய்தி வரும், உஹது போர்கள் 14 வயது உடைய 2 சிறுவர்கள் வருகிறார்கள். 14 வயது உடைய 20 வருகிறார்கள். பெருமானார் ராமி பின் ஹுதைஜ் என்பவர் வருகின்றார், சம்ரா என்பவர் வருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ராஃபி பின் ஹுதைஜ் என்பவருக்கு 14 வயதிலே அம்பர் எப்படி ஆற்றல் படைத்தோம். நம்முடைய பிள்ளைகள் இப்போது எப்படி இருக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கம் அம்பு எறிவதையும் நீச்சலையும் குதிரை ஏற்றத்தை வரவேற்கிறது. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கிறோமா? நமக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு போனா மட்டும் வாங்கி கொடுத்தோம். அத பப்ஜி வேணாலும் உருப்புறாம போ. எப்ப பாரு தெருவுல கூட வீதிக்கு வீடு உட்கார்ந்துருக்கான், வீட்டுக்கு வீடு உட்கார்ந்து குத்துறா, வெற்றாப்லா. இவனை போடுறத சமுதாயத்துக்கு உருப்படும், அவனே உருப்பட மாட்டான், அதுவே சமுதாயம் உருப்படும். என்னால் வேதனையாகத்தான் கூடுகிறேன். பயானை எப்படி வதைக்குதாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட இருக்கணும். என்ன செய்யறோம்? எப்ப பார்த்தாலும் அதையதான் வளரும். செல்போன் என்பது நல்ல விஷயம், நாளை மாற்றுக்கிறத்தல் நாம் இப்படி பயன்படுத்துகிறோம் என்பதான் இருக்கிறது. எப்படி பயன்படுத்தும்? நீங்க அந்த 2 அவர் அம்பி வீரர் என்பதற்காக வேண்டும். சமரா போயிட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே, சமராவுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறார். கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு அனுமதி கொடுத்து எனக்கு அனுமதி மறுக்க காரணம் இல்லை. வேறு போர்க்களத்துக்கு வருகிறார்கள். ராசி ஒரு புதைச்சிட்டு பெருமானார் அனுமதி கொடுக்கிறார்கள். அவர் அம்பி வீரர் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரே, சமராவுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறார். கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே, அவருக்கு அனுமதி கொடுத்து எனக்கு அனுமதி மறுக்க காரணம் என்ன என்பதாக 2 பேருமே சம வயது உடையவர்கள். 2 பேருக்கு அனுமதி கொடுப்பது அனுமதி மறுக்க காரணம் இல்லை. தவறுகளை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, பதில் சொல்வதற்கு உரியவதற்கு கடனையும் இருக்கிறார். இதை இந்த இடத்துல வைங்க. கேட்கிறார், பெருமானாரத்தை கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பேருமே சமவேக உடையவர்கள். ஒருவருக்கு அனுமதி கொடுத்து ஒருவருக்கு அனுமதி மறுப்பு காவலில்லைவா? அம்பி எறிந்ததிலே வீரர், அதனால அனுமதி கொடுத்து கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் மல்யுத்த வீரர் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்ற, நான் மல்யுத்த வீரர் உங்களுக்கு தெரியுமா? என்னோடு ஒத்தை கொத்தி அவரை வர சொல்கிற, அவரை நான் வீழ்த்தி காட்டிவிடுவாங்க. பெருமானார் சொன்னாங்க, மோதி பாருங்களா. 2 பேரும் மோதுகிறார், சம்ரா ஜெயிக்கின்றார். பெருமானாருக்கு அனுமதி கொடுத்தார், சமுராவுக்கு மல்யுத்த வீரன் என்பதற்காக வேண்டி. ராசிய வீரர் சுலைஜிக்கு அனுமதி கொடுத்தாரோ, அம்பிய வீரன் என்பதற்காக வேண்டி. சொன்னார், வீரம் இஸ்லாமிய மார்க்க வீரத்தை வலியுறுத்துகிறது. அந்த வீரம் என்பது மார்க்கத்துக்காக இருக்க வேண்டும், நல்ல காரியத்துக்காக இருக்க வேண்டும். வரலாற்றில் ஒரு செய்தி, புஸ்தகத்திற்கு ஹாக்கிம்ல ஒரு வரலாறு வருகின்றது. சாதுல் அபி வக்காஸ்
சயீத் இப்னு அபீ வக்காஸ் அறிவிக்கிறார், பத்ர் போர்க்களம், பத்ர் போர்க்களத்துக்காக வேறு வீரர்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய சகோதரர் உமைர் பின் அபீ வக்காஸ் மறைந்து இருக்கின்றார். அவர் வேற சிறியவர், அவர் மறைந்து இருக்கிறார். பெருமானார் அந்த விளைச்சு செய்யறாங்க, அங்கு வரிசையா பார்த்துட்டு வரையில விட்டுட்டு போயிடுவார். இங்கிட்டு பார்த்துக்கிட்டு போவோம், அங்கிட்டு வருவார். சில பேர் பஸ்ல டிக்கெட் இருக்கிற மாதிரி கண்டக்டர் அங்கே நின்றாருன்னா இங்கே இருப்பான், அவர் அங்கே வந்துட்டாரு வேறு வந்துருப்பான். அப்படி சில வேற ஜாலா பண்ணுவாங்க. சரியா? நான் அவர் சொன்னாங்க, சயீத் இப்னு அபீ வக்காஸ் கூறுகிறாங்க, நான் என் சகோதரர் உமைரிடத்தில் கேட்டேன், நீ மாறி ஒளிவதற்கு என்ன காரணம் என்பதா? நேரத்திலே அவர் சொன்னார், நான் சிறுவராக இருக்கிற ஆரத்தினால் பெருமானாருக்கு அனுமதி மறுத்து விடுவாரோ என்பதாக நான் நஞ்சுகின்றேன். ஆனால் இந்த போரிலே நான் கலந்து கொண்டு ஷஹாதத் அடைவதற்காக நான் ஆசைப்படுகிறதா அவர் கூறுகின்றார். பாத்தீங்கன்னா பெருமானார் பார்த்துட்டாங்க, பார்த்து சின்ன பொண்ணு தம்பி ஒரு அனுமதி நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டார். ஒரு வீட்டுக்கு போல அனுப்பிவிட்டார். அவர் தேமி அழுகின்றார். அழுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொண்ட வேண்டும், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நான் என்னை தியானம் செய்வதால் வந்திருக்கின்றேன். எனக்கு நீங்கள் அனுமதி மறுத்து விட்டீர்கள். எனக்கு அனுமதி வேறுவாக சொல்லி பிடிவாதமாக கலந்து என்ன செய்தார், அந்த போர்க்களத்திலே கலந்து கொண்டதாக அறிஞர்கள் நமக்கு எழுதுகிறார். எடுத்து சொல்வார் என்று சொன்னார், நமது பிள்ளைகளுக்கு இது மாதிரியா வீர வரலாறை சொல்லிக் கொடுங்கள். எப்படிப்பட்ட வீரம் என்று சொன்னார், அந்த வீரத்தின் மூலமாக மார்க்கத்துக்கு மற்ற மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வீரமாக இருக்கிறேன். அந்த வீரத்தின் மூலமாக ஆக்கப்பூர்வமான காரியங்கள் செய்ய விரும்பே தவிர நம்முடைய வீரத்தின் மூலமாக, நம்முடைய தைரியத்தின் மூலமாக அடுத்தவருக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது. இது ஒன்று. சொல்வான், குடும்பத்தாருடைய அன்பை என்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குறைந்தபட்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்தினரை பற்றிய வரலாறு பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். அதற்கு நாம் செய்யக்கூடியது என்ன? அது மாதிரியான வரலாற்று புத்தகங்களை வாங்க வேண்டும். வரலாற்று புத்தகங்களை வாங்க வேண்டும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க தொடர்ந்து அனுப்புங்க. ஓனி கொடுக்க நாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்புவதில்லை. பெற்றோரிடத்தில் நாம் கேட்கின்றோம், ஆனா காலையில விளையாட போனதுக்கு அவன் எங்கே போய் விளையாட கட்டாரு யாருக்கு தெரியும். உங்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக அவன் யாரும் அனுப்பி விட்டுருக்கு. எங்கேயோ தொலைஞ்சு போனா சரிதான், நேரத்துக்கு நேரம் வந்து சாப்பிட்டுக்கு அப்புறம் தொலைஞ்சு போயிரு. இதுபதாக என்ன செய்யறார், அவிழ்த்து விடுகிறார்கள். அந்த பிள்ளைகள் அந்த நேரத்தில் குழுவிக்கு செல்கிறார், மதரசாவுக்கு செல்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்கள், இஸ்லாமிய வரலாற்று நோக்களை வாங்கு, வீட்டிலே அமர்ந்து படிக்க வை. பெருமானார் என்ன சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாருடைய அன்பை போதியுங்கள், அன்பை கரியுங்கள். பெருமானார் சொல்வாங்க, அன்சாரிகளை நேசிப்பது ஈமானின் அடையாளம் என்பதாக. அன்சாருமே யாருக்கு தெரியாது சொல்லுவான். அன்சாரி ஒருத்தருக்கார சொல்லுவான். ஒரு அன்சாரிகள் யார், முஹாஜிர்கள் யார், பெருமானார் குடும்பத்தினுடைய அன்பை அந்த பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஊர்காதாக பெருமானார் சொல்வாங்க, குர்ஆனை ஓதுவதை அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போதியிருக்கு. குர்ஆன் ஓதுவதை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்பி வைப்பது என்பது மட்டுமல்ல, ஒரு வேலைக்குமே விஷயம் இல்லை. நம்மகிட்டயே நல்லா ஓதுவான், நிறைய பிள்ளைங்க இருக்கா. இப்ப அது குர்ஆன் எடுத்து ஓதுறானா, எவ்வளவு ஓதுறது எல்லாம் உட்கார்ந்து பார்த்து சிரிக்கிறான். இப்பாது அஜத்திரவா பத்தி இந்த கதவுறாரு எனக்கு தெரியல, நம்ம தெரியாம முன்னால உட்கார்ந்துக்கவே என்பதா சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு காலத்துக்கு பிறகு நீங்கள் கல்லூரி செல்கிறீர்கள், ஒரு காலத்துக்கு பிறகு நீங்கள் திருமணம் செய்கிறீர்கள். உங்களை பின்தொடர்ந்து யாரும் வர முடியாது. நன்றாக ஓகி இன்னைக்கு பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தீர்த்தியை ஓதுகிறார்களா, அதை கவனம் செலுத்துவது யார்? ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு சுய அறிவுறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் பெற்றோர்கள் ஓதி அந்த பிள்ளைகளை ஓத வைக்க வேண்டும். இன்னைக்கு பல பிள்ளைகள் குர்ஆன் ஓதி முடிச்ச பல பிள்ளைகள் குர்ஆன தொழுதே இல்லை. குர்ஆன் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் ஓதுவதல்ல. ஒரு செய்தி கூட நான் குரூப்ல போட்டிருக்கலாம். ஒரு அறிஞர் இப்படி கூறுகின்றார், அல்லாஹ்விடத்திலே உன்னுடைய அந்தஸ்து என்னவென்று அறிந்து கொள்ள நீ நினைத்தால் குர்ஆனோடு உன்னுடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்வதாக எழுதுகின்றார். நம்ம எவ்வளவு இல்லையா, இப்ப எனக்கு இவருக்கு மத்தியில் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம என்ன செய்யறோம், அப்பப்ப செக் பண்ணி பார்த்துக்கோ.
அடிக்கடி போன் பண்றாரு, நம்ம பத்தி விசாரிக்கிறாரு, நல்ல எப்படி இருக்காரு, நான் யோசிக்கின்றோம். புரியுதா? நமக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கின்றது என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனோடு எந்த அளவுக்கு நமக்கு ஈடுபாடு இருக்கிறது என்று நம்மை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் கூறுகிறார்கள், குர்ஆன் குர்ஆன் ஓதுவதை அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறீர்களாக. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த பிள்ளைகள் ஓதுகிறார்கள். மதரசாக்களுக்கு நாம் தொடர்ந்து அனுப்பியது. நான் கூறுகின்றேன், விடுமுறை காலங்கள் இந்த நேரத்தில் ஸ்கூல் இல்லை, டியூஷன் இல்லை, இதுவும் இல்லை. இந்த ஓரிரு மாதத்துக்காவது அந்த பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்புவீங்கள். ஓதி கொடுப்பதற்கு நாங்கள் தயார். போய் நாங்கள் பெற்றவரை சொல்லத்தான் செய்வோம், பிள்ளைகிட்ட சொல்லத்தான் செய்வோம். சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு விளங்கவில்லை. சில நேரத்தில் சில விஷயங்கள் இவர்கள் என்ன சொன்னா வருவாங்க நமக்கு தெரியல. பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுங்க. நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க தெரியுமா? 7 வயதிலே ஒரு கூட்டத்துக்கு இமாமாவது இருந்த மக்கள் இருக்கிறார். 7 வயதிலே ஒரு கூட்டத்துக்கு இமாமாக இருக்கிறார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. புகாரி ஷரீஃபினுடைய 4302வது ஹதீஸ். அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அம்ருபுல் சலமாங்கிறவங்க அந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அவர் கூறுகின்றார், 7 வயதாக இருந்த நேரத்திலே என்னுடைய கூட்டத்துக்கு நான் இமாமாக இருந்தேன். எப்படி தெரியுமா? எப்படி எழுதுகின்றார், நாங்கள் ஆரம்ப காலத்திலே நாங்கள் காசிராகத்தான் இருந்தோம். ஆனா காசிராக இருந்தோம். மக்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நீர்நிலை அருகிலே நாங்கள் வசித்து வந்தோம். அதாவது ஏரிக்கு பக்கத்தில் நாங்கள் வசித்து வந்தோம். அப்ப என்ன செய்வாங்க, அந்த வழியிலே வரக்கூடிய மக்கள் பயண கூட்டத்தார்கள் தன்னுடைய தண்ணீர் தேவைக்காக வந்து அந்த இடத்துல வந்து போவார். அப்படி வருகிற நேரத்திலே நான் கேட்பேன். அந்த கேட்பேன் என்ன செய்வீங்கன்னா, நீங்க பெருமாராசு பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, குர்ஆனுடைய வசனங்கள்ல என்ன உங்களுக்கு சொன்னாங்க? நான் கேட்பேன். யாரு கேட்பது? 7 வயது சிறுவர் கேட்கிறார். 7 வயது சிறுவர் அவர் கேட்கிறார். பெருமானார் போய் என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வரவங்க நான் கேட்பேன், நீங்க பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் பாத்தீங்களா? பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க குர்ஆன்ல வந்து என்ன ஆயத்து செய்கிறவாக நான் கேட்டு மனனம் செய்தேன். நான் காபிராக இருந்த நேரம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. இதில் 8வது மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. வெற்றி கொள்ளப்பட்ட உடனே ஒவ்வொரு கூட்டத்தாருடைய தலைவர்கள் அந்த கூட்டத்தாரோடு ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய தந்தையும் அவருடைய கூட்டத்தாரை அழைத்துக் கொண்டு செய்தார், சென்று ஈமானை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்ட போது பெருமானா சொன்னார்கள், அந்தந்த கூட்டத்தார்கள் அந்தந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்தந்த கூட்டத்தார்கள் அந்தந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். தொழுகையுடைய நேரத்தை சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானா சொன்னாங்க, உங்களினை யார் குர்ஆனை அதிக மனனம் செய்தவராக இருக்கிறீரோ அவர் தொழுகையாக பெருமானா சொல்லி முடித்தார். சட்டமா யார் அதிகமாக தெரிஞ்சிருக்காங்களோ, குர்ஆனுடைய ஆயத்து அதிகமாக தெரிஞ்சிருக்காங்களோ அவர் தொழுகையை சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னுடைய கூட்டத்தாரத்திலே நாங்கள் கலந்து பேசுகிற நேரத்திலே எல்லோரையும் விட அதிகமான ஆயத்துக்களை நான் தான் மனனம் செய்திருந்தேன். காபிரான் இருந்து 7 வயதிலே மனனம் செய்தார், குர்ஆனை மனனம் செய்தார். சொல்லுகின்றார், என்னுடைய கூட்டத்தாரிலே அதிகமான ஆயத்துகளை சூறாக்களை மனனம் செய்தவனாக நான் இருந்தேன். நான் தான் தொழுகைக்கு அவர் கூறுகின்றார். அப்படி என்றால் அந்த பிள்ளைகள் எத்தளவுக்கு ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர் எப்படி வார்த்தெடுத்து உருவாக்கி இருக்கிறார்கள். பெருமாறாக கூறுகின்றார்கள். என்ன சொன்னா, உடைய பிள்ளைகளுக்கு பெருமாறாவை அன்பை போதி, பெருமாறா ஸல்லல்லாஹு குடும்பத்தாரை பற்றி சொல்லுங்கள். குர்ஆன் ஓதுவதை சொல்லுங்கள். மார்க்கர் சார்ந்த ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மார்க்கர் சார்ந்த ஞானத்தை சொல்லிக் கொடுங்கள். வரலாற்றில் ஒரு செய்தி வரும். 10 வயது அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வயதுல எவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவர் தெரியுமா? வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறது. புகாரி ஷரீஃபில் ஒரு வரலாறு வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை எங்களுக்கு மத்தியிலே நேரத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். சொன்னார்கள், அஹ்பிர்னி பி ஷஜரத்தின் மஸ்லஹா மஸ்ல் முஸ்லிம் தூதிய உக்ரா குலஹிரி பி ரப்பிஹா. ஒரு முஸ்லிமுக்கு உதாவும் மரத்தை போன்றது. ஒரு வினா கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம் ஒரு மரத்தை போன்றது. அந்த மரம் எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லா காலத்திலேயே மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது. புகாரி ஷரீஃபில் இல்முடைய பாடத்தில் இது வரும், கல்விங்கிற பாடத்தில் ஹதீஸ் வரும்.
அவை அந்த முஸ்லீமு போலான மரத்தை போன்றது. அந்த மரம் எல்லா காலத்திலுமே பயன் தரும். தகுத்து வரப்போ அதனுடைய இலை கீழே விழாடினா பெருமாசம். அந்த இலை கீழே விழா அது என்ன மரம் என்று பெருமாள் கேட்டார்கள். யாரும் பதில் சொல்றது. அப்ப அப்துல்லா சொல்றாங்க, அது பேரித்த மரம் என்பதால் எனக்கு தெரியும். என்னுடைய உள்ளத்தில் எனக்கு பதில் தெரிந்தது. அது பேரித்த மரங்களாக தெரிந்தது. நான் சொல்ல நினைத்தேன். ஆனால் அந்த சபையிலே அபூபக்கர் சித்தீக் இருந்தார், உபய் பார்ப்புடைய தந்தை இருந்தார். பெரியவருடைய மரியாதைக்காக சொல்லாமல் விட்டுவிட்டேன். பெருமானார் பதில் சொல்லிவிட்டார். நான் வீட்டுக்கு வந்த உடனே என்னுடைய தந்தையிடத்தில் சொன்னேன், தந்தை அவர்களே, அந்த பதில் எனக்கு தெரியும். ஆனால் பெரியவர் இருந்த காரணத்தினால் நான் மரியாதைக்காக நான் சொல்லவில்லாக சொன்ன போது அனுபவரை சொன்னார்கள், அந்த பதிலை நீ சொல்லியிருந்தால் இந்தந்த செல்வங்கள் கிடைத்திருப்பதை விட எனக்கு விருப்பமாக இருப்பதாக பெருமானா சொன்னார். இந்த ஹதீஸிலே பல விஷயத்தை என்றால், ஒரு 10 வயது உடைய ஒரு சிறுவனுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருந்திருக்க என்பது பொழுது. இரண்டாவதாக, ஞானம் இருந்தாலும் கூட பெரியவருக்கு கொடுத்த மரியாதை. நாம் பதில் சொல்லிவிட்டு மற்றவருக்கு தெரியாமல் போகிற நேரத்திலே மற்றவருக்கு அது ஒரு தலைக்குறிவாக ஆகி விடுவோம். இருந்ததற்காக வேண்டி பெரியவருக்கு கொடுத்த மரியாதை நாம் பாதிக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமும் இல்லை, பெரியவனை மதிப்பதும் இல்லை. ஆதலால் என்ன செய்யணும்னா, நம்முடைய பிள்ளைகளை உதவி செய்ய அப்பப்ப அடிக்கிற எல்லா உபதேசங்களை செய்து அந்த பிள்ளைகளை தலை சிறந்த சமுதாயமாக உருவாக்குங்கள். குறைந்தபட்சம் இந்த பிள்ளைகளை வீட்டில் உட்கார்ந்து குரான் போத சொல்லுங்க. இஸ்லாமிய நூல்களை வாழ் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உட்கார்ந்து படிக்க. இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, ஆக்கத்தை படித்துக் கொடுங்கள். நடக்கின்ற அரசியல் நிலையிலும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மாற்றத்தை மட்டும் அல்ல, உலகத்தை என்ன நடக்கின்றது, இவர் பின்னணியிலே என்ன இருக்கு என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வரக்கூடிய சமுதாயம், வரக்கூடிய சந்ததியர் இந்த மாற்றத்தை பாதுகாக்க நமக்காக நல்ல முடிவானாக. அல்ஹம்துலில்லாஹ்.